தோழர்கள் மீதும் உண்டாக்குமாக. ஆமீன். இந்த சிறப்பான விழாவிலே நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பெற்றோரை பேணுவோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் மனிதனுக்கு தேவையான அவன் வாழ்வில் உயர்வதற்கு அவசியமான அத்தனை நற்பண்புகளையும் கற்றுத் தந்திருக்கிறது. அதிலே ஒன்றுதான் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது. நம் உலகத்திற்கு வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் பெற்றோர்கள். நாம் பிறப்பதற்கும் நம்மை நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்குவதற்கும் அவர்கள் படும் கஷ்டம் கொஞ்சமல்ல, ஏராளமான கஷ்டங்களையும் சிரமங்களையும் சந்திக்கிறார்கள். நாம் சாப்பிடுவதற்காக அவர்கள் சாப்பிடாமல் பட்னி கிடக்கிறார்கள். நாம் தூங்குவதற்காக அவர்கள் தூங்காமல் இருக்கிறார்கள். நாம் சந்தோஷமாக இருப்பதற்காக அவர்கள் கவலைப்படுகிறார்கள். பெரிய தியாகங்கள் செய்கிறார்கள். பெற்றோர்களிடத்தில் நாம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும். அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். அவர்களை மதிக்க வேண்டும். அவர்களை நேசிக்க வேண்டும். அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடையும் கண்ணியத்தையும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையும் வேறு எந்த மதமும் சொல்லாத அளவுக்கு மிக மிக உயர்வாக இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. சொர்க்கம் தாயின் பாதத்திற்கு கீழே உள்ளது. அல்லாஹ்வின் பொருத்தம் தந்தையின் பொருத்தத்தில் உள்ளது என்று கண்மணிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே பெற்றோர்களின் சிறப்பை உணர்ந்து அவர்களை மதித்து வாழவும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குல்யா அய்யுஹல் கமுது வலா நாவிதுன மா அபதும் வலா துஆபிதுன மா அபுது லகும் தீனுக்கும் வலியதீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலைக்கம் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக கேள்வி பதில். அல் காஃபி. ಇದು ವಿಷಯ ಬರೋದಿಲ್ಲ ಅಂಟ ಇಂಗ್ಲೀಷ್ ಇದೆ ತಂಡ ಇಂಗ್ಲೀಷ್ ಕ್ವಶನ್ಸ್ Prophet in Islam, Muhammad sallallahu alaihi wasallam. How many pillars are there in Islam? 5. What is the first pillar of Islam? Shahada. How many times do Muslim pray? How many times do Muslim pray? 5 times. In which city was Prophet Muhammad sallallahu alaihi wasallam? What is the direction Muslim take for prayer? Qibla. What is the name of mosque in Makkah? Masjid Al-Nabawi, Al-Haram. What is the Islamic day of gathering prayer? Friday. What is the name of the Lord? Abu Bakr radhiyallahu anhu. What is the greeting used by Muslims? Assalamu alaikum. Which animal carried Prophet Muhammad sallallahu alaihi wasallam during Mi'raj? Buraq. What is the night called when the Quran was first revealed? Laylatul Qadr. How many chapters are there in Quran? 140. What is the name of Prophet Muhammad? Submission to Allah. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. முதலில் பாமசனவர் யார்? முதலில் கப்பலை அறிமுகப்படுத்தியவர் யார்? முதலில் உலகில் உயர்ந்த முதலில் இஸ்லாத்தை இணைந்த பெண் யார்? ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. முதலில் இஸ்லாத்தை இணைந்த சிறுவன் யார்? ஹஜ்ரத் அலி இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. முதலில் இஸ்லாத்தை இணைந்த அடிமை யார்? ஹஜ்ரத் அபூ பக்கர், ஹஜ்ரத் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. முதலில் இஸ்லாத்தில் இருந்த அடிமை பெண் யார்? ஹஜ்ரத் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா. முதலில் காபாவை கட்டினவர் யார்? ஹஜ்ரத் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். முதலில் ஜம்ஸம் கீரை குடித்தவர் யார்? ஹஜ்ரத்
சொன்னார். முதலில் அல்லாஹ்வை எத்தனை படித்தான்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஓரியை படித்தான். அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக மாணவர் எஸ் முகமது ஹமீஸ் அவர்கள். عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. الحمد لله رب العالمين. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதனா அருளாளரும் நிகரற்ற அன்பரும் முஃமின்களுக்கு மேலானவர்கள் என்ற உண்மையான ஈமானின் விளக்கத்தை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக தெளிவுபடுத்தினான். சூரத்துல் தௌபா 29வது வசனம் இருந்து கொண்டிருந்தோம். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையதினா உமரின் அப்போது செய்தினா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியிடம், அல்லாஹ்வின் தூதரே, என் உயிரை தவிரவும் உள்ள எல்லாவற்றிலும் நீங்களே எனக்கு மிகவும் பிரியமானவனாக என்று சொன்னார். எனக்கு மிகவும் பிரியமானவனாக என்று சொன்னார்கள். இதற்கு நபி, இப்போதுதான் நீங்கள் சரியாக சொன்னீர்கள் என்றார்கள். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விடவும் அவனுடைய உயிரையும் விடவும் நமது நபியை அதிகமாக நேசித்தால்தான் அவன் உண்மையாக மூமினாக ஆக முடியும் என்ற உண்மையை இந்த சம்பவம் எடுத்து சொல்கிறது. என் நபியின் பெயரிலே வாங்கில்லை, என் நபியின் பெயரிலே இக்காமத்தில்லை, என் நபியின் மீது ஸலவாத் சொல்லவில்லை, தொழுகவே இல்லை. ஏன் என் நபியின் பெயரிலே கலிமாவே இல்லை. இறுதியாக என் நபியின் ஒரு நபிமொழியை சொல்லி நிறைவு செய்கிறேன். மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவருடனே இருப்பான். எனவே நபியை நேசிப்போம், நபியின் சுன்னத்தை பெறுவோம், நபியோடு. அடுத்தபடியாக மாணவர் எம் முகமது ஹாஜி சாஹிப் அவர்கள் கிளாஸ் சொல்வார். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. صدق الله العلي العظيم. அடுத்தபடியாக இது இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றாகும். பருவமடைந்த ஆண், பெண் அனைவர் மீதும் தொழுகை கட்டாய கடமையாகும். அல்லாஹ் நம்மளுக்குள்ள எத்தனையோ ஆட்களுக்கு நன்றி செலுத்தும் வணக்கமே இது தொழுகை. எனவே அத்தனை கடமைகளையும் பார்க்கும் இறைவனுக்கே நன்றி செலுத்துவதற்காகவும் முறையாக கெட்டான பாவமான காரியங்கள் விட்டு மனிதனை தடுக்கின்றது. ஒரு தொழுகை மற்றொரு தொழுகைக்கு இடையிலுள்ள சிறிய பாவங்களுக்கு பரிகாரமாக அமைகிறது. மறுமையில் தொழுகை பற்றி இஸ்லாமின் அடிப்படை கடமை தொழுகையை தவறாமல் நிறைவேற்றுவோம். அல்லாஹ்வின் அருளை பெற்று சுவனம் செல்வோம். வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக மாணவிகள் டி ஃபாத்திமா ரஈசா, டி ஃபாத்திமா பாகிரா கலிமா
பாத்திமா சூறாக்கள் சொல்வார். रहमतुल्लाहि वबरकातुहू अव्वल कलिमा तय्यब ला इलाहा इल्लल्लाह मुहम्मदुर रसूलुल्लाह இரண்டாம் கலிமா ஷஹாதத் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله மூன்றாம் கலிமா தன்ஜீத் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين بسم الله الرحمن الرحيم சுலாத்தின் கடமைகள் 5. ஒன்றாவது கலிமா, இரண்டாவது தொழுகை, மூணாவது நோன்பு, நாலாவது ஜகாத், அஞ்சாவது ஹஜ்ஜி. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்தபடியாக ஷாவுல் ஹமீது பாதுஷா. والكلمة طيب لا إله إلا الله محمد رسول الله. இந்த மாணவர் மதரசாவை சேர்ந்துதான் ஒரு 10 நாள் ஆகுது. 10 அல்லது ஒரு 2 வாரம். அடுத்தபடியாக மாணவி எஸ் பாலிகா பயான் பேசுவார்.